ஹாய் நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஸ்ரீ அகிலாஷ் பேசுகிறேன். நேற்றுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா, நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபிஷர்மேன் எப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது ப்ரோ. எல்லாமே பாருங்கள், மீன் பிடிச்சி மீன் வலையில் எடுத்து மாட்டி அப்புறம் இங்கே கொண்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் எத்தனை மாதம் அவங்க கடலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மீன் இல்லாமல் யாருக்குமே சாப்பிட முடியாமல் இருக்காது. மீன் இருந்தால் நமக்கு செழிப்பாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நேர்களே. அப்புறமா என்ன சொல்கிறேன்னா, இந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் மின்சாரத்தில் பணியாளர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நேர்களே. மின்சாரம் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. எவ்வளோ சூடு எடுத்தாலும் காற்று வேணும். அதுக்கு என்ன மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. டிவி பார்ப்பதுக்கு மின்சாரம் வேணும். கரண்ட் அடுப்பு என்பது கரண்ட் அடுப்புனா அது ஒரு மின்சாரம். ஃப்ரிட்ஜுக்கு ஒரு இது வேணும், கரண்ட் வேணும். ரேடியோவுக்கு கரண்ட். ஸோ அவங்கள நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எல்லாம் நம்மளும் இல்லை, ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். போஸ்ட் ஏரிங் லைனில் இருக்கும்போது நான் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டப்படுறோமோ அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். ஓகே. அப்புறம் என்ன, யாரையும் நம்ம தரக்குறைவாக பேசக்கூடாது. நல்ல மனசில் புரிஞ்சுக்கோங்க. யாரும் இந்த தரக்குறைவாக பேசக்கூடாது. அப்புறம் என்ன, அடுத்தவங்கள இந்த ஒரு முடியலைன்னா அவங்கள கேலி கிண்டல் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒரு குறை இருந்ததுன்னா அவங்கள கேலி கிண்டல் பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் சொல்கிறேன், நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்க. நம்மளால் முடியலையா, முடிஞ்சாலும் நீங்கள் உழைத்து நீங்கள் போராடுங்க. ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டு அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம்னா பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு. நம்ம நல்லாயிருப்போம், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருப்போம். அப்புறம் இன்னொரு பெருமை என்ன சொல்கிறேன்னா, டிராஃபிக் போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டிலேருந்து. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். வண்டி போகிறது, நம்ம ஒரு ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம கஷ்டம் நம்ம தெரியும். அதுக்கப்புறம் டர்னிங் பாயிண்ட்டு, ஃப்ரெண்டு பேக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப சல்யூட் அடிக்கிறேன். அப்புறமா போஸ்ட்மேனும் ரொம்ப ரொம்ப சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம சைக்கிளில் போஸ்ட்டு கொண்டு போகிற பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் அவங்க பைக்கில் போகிறாங்க, சைக்கிளையும் போகிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் லேடிஸையும் பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அப்புறம் நியூஸ் பேப்பர் போடுறாங்க. நியூஸ் பேப்பர் நமக்கு டிவியில் பார்ப்போம், ஓகே தான். இப்போ சப்போஸு நியூஸ் நம்ம பேப்பர் படிக்கணும்னாங்க நியூஸ் பேப்பர் தான் வாங்கணும். அவங்க சைக்கிளில் போய் ஒவ்வொரு வீடோட போடுவாங்க, இல்லை ஒவ்வொரு கடையிலாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 பாராட்டு பண்ணுறேன். ரொம்ப சல்யூட் அடிக்கிறேன் நேர்களே. ஜெய். இன்னொரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, பைக்கில் நீங்கள் போகும்போது ஹெல்மெட் போடுங்க. நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஹெல்மெட்டு இது எப்படி சொல்லணும்னா, தலைக்கவசம் உயிர்கவசம் மாதிரி. தலைக்கவசம் தயவுசெய்து போடுங்க. இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு தான் நல்லா நடக்கும். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் சொல்லி நான் கேட்கணுமா. நான் சொல்லி நீங்கள் கேட்குறேன்னு கேட்கலையா, அது ரெண்டாவது. நீங்கள் போடுறது போடாமல் இருக்கிறது அவங்களோட கேர் பார்த்துக்கோங்க. அப்புறம் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. செல்ஃபோன் பேசாதீங்க தயவுசெய்து. செல்ஃபோன் பேசுனீங்கன்னா அது அவேர்னஸ் பார்த்துக்கோங்க. செல்ஃபோன் என்பது இப்போ நம்ம பேசிட்டு போவோம், திடீர்னு என்னாவும் நமக்கு தெரியாது. ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த வண்டியில் போகும்போது சிகரெட் அடிக்காதீங்க. அப்புறம் என்ன, கோயில் ஐட்டங்கள் அதெல்லாம் வாயில் வைக்காதீங்க. ட்ரிங்க் அடிக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா அது உங்களுக்கு தான் நல்லது ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது இது. அப்புறம் ரொம்ப நன்றி. ஜெயகன்.